எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் ஏன் நாடாளுமன்ற எலெக்ஷன் நெருங்கும் நேரத்தில் கட்சியை தொடங்கினார், இதன் பின்னணி என்ன? அவர் சொன்னது 2026 தான் போட்டியிடுவேன்னு சொன்னாரு. ஆனா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் நெருங்கும் நேரத்தில் கட்சியை தொடங்க காரணம் என்ன? அப்படி பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே மறைமுகமாக ஓட்டு சிதறலை ஏற்படுத்துவார். இவரை பின்னாடி இருந்து இயக்குவது யார்? அதாவது திடீரென்று அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா பகுதி நேரம் இல்லைங்க, முழு நேர அரசியல்வாதியாக வருவேன் அப்படின்னு முழக்கமிட காரணம் என்ன? திடீர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நடக்குது. அதுக்கு உந்துதலாக இருப்பது யார்? அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக ஓட்டு சிதறல் ஏற்படும். விஜயின் அரசியலின் வருகை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே ஒரு பெரிய ஓட்டு சிதறலை ஏற்படுத்தும். அது எப்படி, ஏன் என்பதை இப்போ உங்களோட ஷேர் பண்றேங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஆக்ஷனுக்குலாம் காரணம் பாத்தீங்கன்னா விஜயா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சாதாரணமா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட குரல் கொடுக்க மாட்டார். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பவர் திடீரென்று அரசியலில் இறங்க அவரை உந்துதல் படுத்தியது யார், எதற்காக என்பதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேங்க. தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா இந்த 19/2/2024 அன்னைக்கு கூட்டம் ஒண்ணு போட்டாங்க. அதுதான் முதல் நிர்வாகிகள் கூட்டம். அந்த கூட்டத்திற்கே விஜய் வரவில்லை. விஜயனுடைய அரசியல் பங்களிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு எந்தெந்த இடத்துக்கு ஷூட்டுக்கு போறாரோ அந்தந்த இடத்துல அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வர போறேன்னு. அதனால என்ன, அந்த இடத்துல ஜனங்க கூடுறாங்க, அவங்களுடைய ரசிகர் பட்டாளம் கூடுது. அப்ப ஒரு செல்ஃபி எடுக்கிறது. இதுதான் அவர் எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா. ஏன்னா கிட்டத்தட்ட 68 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அந்தந்த ஏரியாவுடைய ரசிகர் கூட்டங்களை வர வைக்காதவர் இன்று கூட்டங்களை வர வைத்து அவருடைய மெயின் வேலையா என்னவா இருக்கும்னா, இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் போறேன், ஷூட்டிங்க்கு போறேன், நீங்க ரசிகர் பட்டாலாம் அங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு போல இருக்கு. அதனால இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாரு. இதுதான் அவர் அரசியல் வந்ததற்காக ஒரு ஸ்டெப்பா மேல எடுத்து வச்சாரோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபியும் பாத்தீங்கன்னா இப்ப பின்வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டா, இந்த செல்ஃபி எடுக்கிறதையும் அவர் ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் என்னங்கன்னா, கோல்ட் பட ஷூட்டிங் பாண்டிச்சேரியில AFT பஞ்சாலை மில் தொழிற்சாலைக்குள்ள நடக்குது. அப்போ அங்க திரண்ட அவருடைய ரசிகர் பட்டாளத்தால் அங்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் மூலமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நெருக்கடி அதிகமா இருக்குது, விஜய் ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லி தகவலை சொன்னதுனால இதுக்கப்புறம் அந்த செல்ஃபி எடுக்கிறதையும் அவர் நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய அரசியல் பங்களிப்பு தான் என்ன? அதாவது முதல் நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா யாரு, நம்ம அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அவர் யாருன்னு கேட்டா, பாண்டிச்சேரியில ஒரு 5000 மக்களே உள்ள ஒரு புஷி என்ற பகுதியில வெற்றி பெற்று அதையே தனது அரசியல் அடையாளமாக புஷி ஆனந்தாக மாறி, அதுதான் அவருடைய பெரிய அரசியல் அடையாளம். அவர் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் எல்லா ஆக்ஷனையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது டெல்லியில போயிட்டு கட்சியின் பெயரை பதிவு செய்ததுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாமே அவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. விஜய் ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க, நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, போட்டோ போட்டு அவருடைய அறிக்கைகள் இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள்னு சொல்லி போட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல அவருடைய போட்டோ இருந்தது பாருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சிக்கான பணிகளா நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி மத்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இப்போ என் ஆனந்த் தான் செய்து வருகிறார். இப்படிப்பட்டவர் எப்படி இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார், அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே எப்படி ஓட்டு சிதறலை ஏற்படுத்துவார் அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா அவர் இல்ல, அவரை இயக்குறாங்க, அவ்வளவுதான். அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே திமுக, அதிமுக, காங்கிரசுக்கு கிடைக்கும் ஓட்டுக்களை சிதற செய்து அந்த ஓட்டுக்களை, அதாவது விஜய் சொல்ற கட்சிக்கு போடும்படி இன்டைரக்டா மறைமுகமாக விஜய் குரல் கொடுத்து அதன் மூலம் அந்த ஓட்டுக்களை சிதற செய்வதுதான் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கட்சி தொடங்க காரணம்.
அதாவது மேலிருந்து ஏக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் அதிகம். சோ விஜயை செலக்ட் பண்றாங்க, அவர் அரசியலுக்குள்ள நுழைக்கிறாங்க. அதன் மூலம் இந்த மெயின் பெரிய கட்சிகள் இருக்கீங்களா, ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், இந்த கட்சிகளுடைய ஓட்டு சிதறல்களை ஏற்பட வைத்து அந்த ஓட்டுக்களை மறைமுகமாக விஜய் சொல்லி அந்த யார் சொன்னாங்களோ இந்த ஆக்ஷனை நடத்துறாங்களோ அந்த கட்சிக்கு போகும்படி செய்வதுதான் இந்த நோக்கம். அதற்காக தான் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை தொடங்கினார் அப்படின்றது எனது புரிதல். இப்ப பாப்போங்க, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையில கண்டிப்பா இது வரைக்கும் விஜய் குரல் கொடுத்தது இல்லை. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பிரச்சனைக்குரியவங்க வீட்டுக்கு போய் பாக்குறது, நைட்ல போய் இந்த மாதிரியாலாம் செய்வாரே தவிர பட் குரல் கொடுக்கல. இப்போ சொல்றேன், இந்த நீட்டால இருந்த அனிதா வீட்டிற்கு போய், அதாவது போயிட்டு ஒரு கவலைகளை தெரிவிச்சுக்கிட்டாரே தவிர நீட்டுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கல. எல்லா ஆக்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவரு யாரையும் பகச்சுக்காம அப்படியே மேலோட்டமா தான் இருப்பாரு. காரணம் அவருடைய ஃபீல்டு, சினி ஃபீல்டுல சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கணும், பாதுகாக்கணும், அதுக்காக அவர் செய்யற விஷயங்கள் தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா 19/2/24 அன்னைக்கு பனையூரில், அதாவது அவங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்துல முதல் ஆலோசனை கூட்டம் கூட்டினாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் நோக்கம் என்னன்னா 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுத்துவதுதான் இவங்களுடைய லட்சியமா, பெரிய குறிக்கோளா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தலைமையிலான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அணியை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சில உறுதிமொழிகள் வச்சிருக்காங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். அந்த உறுதிமொழியில என்ன சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்றத இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு உறுதிமொழி சொல்ற பாருங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவோம். இது தேசியத்திற்கானது. நெக்ஸ்ட் ஒண்ணு, நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த இப்ப செகண்ட் ஒரு அறிக்கை சொன்னீங்களா, அந்த அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா சென்னையில கிண்டியில உள்ள ஆளுநர் மாளிகையில RN ரவி தமிழருக்கு எதிராக பேசினார். அதுக்கு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தமிழகம் தமிழ்நாடு கிடையாது, தமிழகம், நீங்க ஏன் நீங்க இந்தியாவுக்கு கீழே தான் இருக்கீங்க, இந்த மாதிரி சில தகவல்லாம் பேசியிருந்தார். அதுக்கு அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் விஜய் வாயை திறக்கவில்லை. இதுக்கு முன்னாடி வரைக்குமாவது நீங்க ஒரு நடிகரா மட்டும் இருந்தீங்க, அதனால நீங்க எதுவும் குரல் கொடுக்கல, ஓகே. ஆனா இன்று அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, அரசியலுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, அதாவது உறுதிமொழிகள்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கவில்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா தேசியத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா இப்ப கிட்டத்தட்ட டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு நாளும் வாயை துறந்தது இல்லை விஜய். இப்படி பார்க்கும்போது இவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெளிவா நமக்கு தெரியுது இல்லைங்களா? இவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே தெளிவா நமக்கு இதை வெளிப்படுத்துகிறது. இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பார். கண்டிப்பாக சினிமாவிற்கு முழுக்க போற மாட்டார். பகுதி நேர அரசியல்வாதியாக இருப்பதற்கு வேணால் சாத்தியங்கள் இருக்குமே தவிர கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், உங்கள் விஜய் மீண்டும், அதாவது மீண்டும் இல்லை, தொடர்ந்து சினிமாவில் நடித்துக் கொண்டுதான் இருப்பார். நான் சொன்ன தகவல்கள் உங்களை யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.